ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். பெண்களை நீங்கள் நினச்சிங்கன்னா தேவையில்லாத செலவை குறைக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. தேவையில்லாத செலவை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு நான் ஒரு சில டிப்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வேலைக்கே போகாமல் வீட்டில் இருக்க பெண்ணுங்க எப்படி மாதம் 1000லேருந்து 2000 காஸ்ட் கட்டிங் பண்ணி ஹஸ்பண்டுக்கு கொடுக்கலாம், செல்ஃபாக ஒரு சேவிங்ஸ் கூட நீங்கள் இதிலேருந்து பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, தேவையில்லாமல் பணத்தை வீணாக்குவதை நிறுத்துங்க. 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, 500 ரூபாயாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுக்கு வருதுங்கிறத ஒரு செகண்ட் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள். உங்களோட ஹஸ்பண்ட் காலையிலே டென்ஷனாக கிளம்பி போயிட்டு டே ஃபுல்லும் அங்கே ஒரு ப்ரெஷரில் ஒர்க் பண்ணி மந்த்லி ஆனால் ஒரு அமௌண்ட் சம்பளம் வாங்கி நம்ம வீட்டுக்கு கஷ்டப்பட்டு வருது இல்லையா? இப்படி வர்ற பணத்தை நம்ம செலவு பண்ணுறப்ப ஒரு கணம் யோசித்து பார்க்கணும். நம்மளோட ஹஸ்பண்டோட மனவலி மற்றும் உடல் வலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிங்கன்னா ஈஸியாக நம்மளும் சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியது, பார்த்த உடனே என்னத்தையாவது போய் வாங்கணுங்கிற மைண்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இன்றைக்கே இந்த செகண்டே இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து அந்த ஹேபிட்டை நீங்கள் விட்டுருங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறவர் நம்ம ஹஸ்பண்டோட வழியை உணர ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, ஃபேமிலியாகவே ஒரு திங்ஸை எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எம்ஆர்பியை பாருங்கள், அதுக்கப்புறமா குவாலிட்டியை பாருங்கள். ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு திங்ஸ் வாங்கினாலும் சரி, 2000 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு நம்ம 8 மணி நேரம் உழைப்பை வீணடிக்கணுமா? அந்த 2000 ரூபாய்க்கு இது ஒர்த்து தானா? ஒரு டே 8 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுற அந்த உழைப்போட மணிக்கு இது ஒர்த்து தானா அப்படிங்கிற ஒரு திங்கிங்கை கொண்டு வாங்க. விலையை நேரமாக பாருங்கள். கண்டிப்பாக அங்கே மணி வேஸ்ட் ஆகாது. சொல்லுவாங்க, ஏண்டி ஒரு துணி எடுக்கிறதுக்கு ஒரு பொருள் வாங்குவோம் கூட வந்தால் ஏண்டி இவ்வளோ நேரம் எடுத்துக்கிற அப்படின்னு ஈஸியாக அவங்க கோவமாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. நல்ல ஒரு ஒய்ஃபாக இருந்தால் டைம் எடுத்து தான் ஒரு திங்ஸ் எடுப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க குவாலிட்டி பார்ப்பாங்க, ப்ரைஸ் பார்ப்பாங்க, இன்னொன்றுக்கு இன்னொன்று பெஸ்ட்டாக இருக்கான்னு ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி தான் தேடுவாங்க. போனோமா எடுத்தோமா வந்தோமானா நம்ம அங்கே காசு அதிகமாக போனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மைண்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி போய் உடனே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. போங்க, டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு திங்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த 8 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி நம்ம வீட்டுக்கு வர்ற மணிக்கு இது ஒர்த்து தானா? இந்த திங்ஸ் ஒரு 6 மாதம் அட்லீஸ்ட் நல்லா இருக்குமா, 1 இயருக்கு நல்லா இருக்குமாங்கிற ப்ராட் திங்கிங்கில் வாங்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸு, உங்கள் ஃபோனில் மீஷோ, அமேசான், இன்ஸ்டாகிராமில் பொட்டிக்கு வெப்சைட்டு, லொட்டு லொசுக்குன்னு ஆன்லைன் ஆஃப்லைன் ஷாப்பிங்னு இருக்கு இல்லையா? அதோட நோட்டிஃபிகேஷன்லாம் இன்றைக்கே தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு பல வகையாக அட்வர்டைஸ்மெண்ட், பல வகையாக ரீல்ஸை போட்டு நம்மளை எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. பட் லாஸ் ஆகுறது யார்? நம்ம தான். ஒரு மாதத்துக்கு எத்தனை ட்ரெஸ் எடுப்பாங்கங்க? அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வருது, நல்லதோ கெட்டதோ ஃபேமிலியாக போங்க, பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுங்க, வீட்டுக்கு வாங்க. தேவையில்லாமல் இந்த ஆன்லைன் ஷாப்பிங், அதுக்கு ஒரு ஷிப்பிங் பே தேவையில்லாமல் பண்ணாதீங்க. இதிலேருந்து நம்ம நிறைய செலவு பண்ணுறதை குறைச்சிட்டு சேவிங்ஸ் பண்ணுற மைண்டை இன்றைக்கே மாற்றிடுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கை தயவு செஞ்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸுங்க. கிராசரி ஐட்டம் மந்த்லி இல்லைனா 15 days ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். அதில் நம்ம தான் பெண்கள் தான் வீட்டில் சமைக்கிறோம் இல்லையா? அப்போ மசாலா ஐட்டமாக இருந்தாலும் சரி, மாவாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, என்னவோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வீட்டில் எவ்வளவு இருக்குங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் எடுங்க. எடுத்துகிட்டு நீங்கள் தயவு செஞ்சு பர்ச்சேஸ் போகிறப்ப போங்க. தேவையில்லாமல் போயிட்டு அங்கே எல்லாரும் பார்க்கணும், அவங்க ஒரு 4000 ரூபாய் வாங்குறாங்க, நம்மளும் 5000 ரூபாய் வாங்கணுன்ட்டு ஆடம்பரமாக போய் பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படாதீங்க. நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கை சுருக்கமாக ஓகே, ஒரு கிலோ இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் நம்ம வாங்குறப்ப வாங்கிக்கலாம், இந்த மந்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்போ ரேட்டு எது கம்மியாக இருக்கோ அதை வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் போங்க. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 500லேருந்து 1000 நாளும் சேவிங்ஸ் தானேங்க. தேவையில்லாமல் வாங்கி கொண்டு போட்டு வீட்டை குடோனாக ஆக்காதீங்க. ஷாப்புக்கு போனதுக்கப்புறம் இதில் 1+1 ஆஃபர் போட்டிருக்காங்க, இது 1 கிலோ வாங்கினா 4 கிலோ ஃப்ரீன்னு போட்டிருக்காங்கன்னு தயவு செஞ்சு உங்கள் மைண்டெல்லாம் மாற்றிக்காதீங்க. கொண்டு போகிற கேஷில் பேலன்ஸ் 500 ரூபாய், அட்லீஸ்ட் 100 ரூபாயாச்சும் வீட்டுக்கு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரணும், நம்மளோட சேவிங்ஸ் உண்டியலில் போடணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் போனீங்கன்னா நீங்கள் தானே கரெக்டான பெண்கள் குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு. நெக்ஸ்ட்டு, ஒரு சில திங்ஸ் நம்ம வீட்டிலையே ஹோம்மேடாக ரெடி பண்ணலாம். வத்தல் பொடி, மல்லித்தூள், வடாகம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இட்லி மாவு, தோசை மாவுலாம் வெளியே போய் வாங்கக்கூடாது, வீட்டிலே நம்ம அரைக்கணும்.
இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுறப்ப நிறைய கேஷ் நம்ம மிச்சப்படுத்தலாம். இன்னொன்று குவாலிட்டியாக நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாகவும் நம்ம எடுக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் பேக்கெட் மாவு, பேக்கெட் மசாலா, பேக்கெட் அப்பளம் அந்த மாதிரி வாங்குறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரி வடகம்லாம் இப்போ சம்மர் டைம் தான், என்ன வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணலாம். எவ்வளவோ இருக்குது யூடியூப்பில், தெரியாததை கற்றுக்கோங்க. வீட்டிலே ஹோம்மேடாக ரெடி பண்ணுங்கள். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்குறவும் ட்ரை பண்ணுங்கள். இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு சேவிங்ஸ் தாங்க. அதுக்கப்புறமா மேக்ஸிமம் ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ண பாருங்கள். மார்னிங்காக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, வீட்டில் டிஃபன் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முடியாட்டாலும் முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுங்கள். ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு மாதத்தில் ஒரு நாளோ இல்லை ஒரு 1.5 மாதத்தில் ஒரு நாளோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், வீட்டில் யாருக்கா ஒரு பர்த்டே வரும், ஏதோ ஒரு ஒகேஷன் வர்றப்ப வெளியே போய் ஃபேமிலியாக ஒரு நாள் போய் சாப்பிட்டுவாங்க. அது ரொம்பவே ஓகே, என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை இல்லையா? அதுக்காக ஃப்ரீக்வெண்ட்டாக ஹோட்டலில் போய் சாப்பிடணுங்கிற தாட்டை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நியர்பையில் உள்ள ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா தயவு செஞ்சு பைக் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பை வாக்கில் போயிட்டு வாங்க. எதுக்கு எடுத்தாலும் கார் எடுக்கிறது, 1க்கு 2 காரை வீட்டில் வச்சுட்டு இஎம்ஐயில் வாங்கி போட்டுட்டு என்கிட்ட தான் கார் இருக்குன்னு இந்த டிராஃபிக்கில் போய் நின்று பெட்ரோல் டீசல் விலைக்கு நீங்கள் தேவையில்லாமல் ஃபியூவலெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிற இந்த இம்பார்ட்டன்ட் டிப்ஸில் இதுவும் ஒன்றுங்க. ஜென்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் நீங்கள் 2 வீலர் கண்டிப்பாக இப்போ இல்லாத வீடெல்லாம் இல்லை. மேக்ஸிமம் உங்களுக்கு நடக்க முடியலன்னா 2 வீலர் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்க, நல்லா ஓட்டு தெரிஞ்சால் மட்டும் 2 வீலர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம லேடிஸுங்களுக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது, ஒரு 2 ஸ்டாப் தள்ளி போனால் தயவு செஞ்சு பஸ்ஸில் போயிருங்க. இந்த நம்ம பெண்கள் சாகசம்லாம் ரோட்டில் நிறைய பண்ணுறாங்க. இப்போல்லாம் நிறைய நியூஸ் பார்த்தா ஆக்சிடெண்ட் ஆக காரணமே இந்த 2 வீலர் ஒழுங்காக ஓட்ட தெரியாதவங்களாக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வீட்டிலேருந்து நம்ம வெளியே போகிறோம், ஃபேமிலியாக போகிறோன்னா ஃபேனு, லைட்டு, ஏசி எல்லாம் ஆஃபில் இருக்கா, சிலிண்டர் ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத 1க்கு 4 வாட்டி செக் பண்ணுறது நம்ம லேடிஸுங்களோட கடமை தாங்க. தேவையில்லாமல் ஏதாவது ஒரு ரூமில் பசங்க லைட்டை போட்டுருவாங்க, ஃபேனை போட்டுருவாங்க, ஏசியும் ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம தான் கவனமாக இருக்கணும். இபி ஒரு யூனிட்டுக்கும் இன்றைக்கி அவ்வளோ ரேட்டு நம்ம கொடுக்குறோம். ஒரு டேரிஃப் மாறிச்சுன்னா அமௌண்ட் அப்படியே டபுளாக மாறுறது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இதில் நல்லாவே மிச்சப்படுத்தலாம். 500 வர இபியை நம்ம 1000 ஆக்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது. 1000 வரது 500 நம்ம கையில் தான் இருக்குது. ஹஸ்பண்ட் தான் வேலைக்கு போயாச்சு, பையன் தான் ஸ்கூலுக்கு போயாச்சு, பொண்ணு தான் ஸ்கூலுக்கு போயாச்சு. ஆன் பண்ணுற ஜி தமிழில் விஜய் டிவின்னுட்டு பொழுதன்னைக்கும் சீரியலை பார்த்துக்கிட்டு, பொழுதன்னைக்கும் என்னத்தையாவது ஃபேனையும் போட்டுக்கிட்டு லைட்டையும் போட்டுக்கிட்டு வீட்டில் கூத்தடிக்காதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக ஒரு சேவிங்ஸ் மைண்டில் இருங்க. இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி ரிலேட்டடாக உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் யாருக்கும் பிடிக்காதவங்களாம் இருக்கவே மாட்டாங்க. அப்பா என்ன ஒரு ஒய்ஃபு, இவ்வளோ கவனமாக இருக்கிறா எல்லா விஷயத்திலும், உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்கங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செலவை கம்மி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் உங்கள் வீட்டில் அதிகமாகுங்க. சிறிய மாற்றங்கள் தான் பெரிய சேமிப்பிற்கு ஒரு அடித்தளமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கூடுதல் வருமானம் வரதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் யோசிங்க. உங்களோட ஃபேமிலியை நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம எப்படி கொண்டு போகணுங்கிறத ஒரு விமென்ஸ் நினச்சா மட்டும்தான் முடியும். எக்ஸ்ட்ரா என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ஏதாவது குக்கிங்கில் சாதிக்கலாமா, இப்போ நிறைய வெப்சைட் இருக்குது பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுக்கு. ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். நம்மளும் ஒரு நல்ல ஃபேமிலியாக, நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபேமிலியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது. லேடிஸுங்க நினச்சிங்கன்னா முடியும், முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. டாட்டா, பை பாய்.